நமது ஆலயத்தில் வாலாஜாப்பேட்டை காமாட்சிபுரம் பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய குபேரவீர ஆஞ்சநேயர் நவகிரக கோட்டை ஆலய வளாகத்தில் கந்திருஷ்டி விநாயகர் நம்ம நிறைய வீடு வாசலில் கடைகளில் நிறுவனங்கள்லாம் அந்த சுவாமியோடைய படம் பூஜையில் இருக்கும். கந்திருஷ்டி விநாயகர் அந்த சுவாமி நம்ம இங்கே கோவிலில் கருவறையில் இருக்கார் மூல விக்கிரகமாக. அப்பேற்பட்ட இறைவனுக்கு ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி, அதாவது பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய 4வது நாள் தேய்பிறை சதுர்த்தி என்று சொல்வார்கள், சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்வார்கள். அன்றைய தினத்தில் பக்தர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற வேண்டும், சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கணபதி ஹோமம், அபிஷேகம், தேங்காய் மாலை, சிறப்பு அலங்காரங்கள்லாம் செய்து பூஜை நடக்குது. சங்கடஹர சதுர்த்தியில் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு வேலையை துவங்கினாலும் தடையாகவே இருக்கின்றது, அந்த அடுத்த ஸ்டெப்பே போக முடியல, தடங்கள் நிறைய வருது அப்படின்னு சொன்னால் அந்த தடங்கள்லாம் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். அதே போல் விநாயகர் பெருமானை இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்யவர்கள் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தால் நல்லது. அதே மாதிரி வெற்றியை கொடுக்கக்கூடிய விநாயகர். ஆகவே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும், அதை அடையணும் அப்படின்னா அதுக்கு சங்கடஹர சதுர்த்தி விரதம் பூஜைகள் துணையாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆலயத்தில் சிறப்பாக நடந்துருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு தடைகள் விலக வேண்டும், வெற்றிகள் ஏற்பட வேண்டும், திருஷ்டிகள் குறைய வேண்டும். கந்திருஷ்டி பிள்ளையார் இல்லையா, கந்திருஷ்டி ஓம்பல் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் சொல்லி சங்கடஹர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்யலாம். இப்போ தொடர்ந்து அந்த பூஜையை நாம் தரிசிப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயம்.